ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கனியக்கா, உங்களுக்காக தான் இது 2வது பர்த்டே கிஃப்ட். நீங்கள் சோல் எக்ஸ்சேஞ்ச் போடு அப்படின்னு சொன்னீங்க, அதனால் உங்களுக்காக போடுறேன். பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தால் தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் வேணாம், சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். போக போக உங்களுக்கு சர்ப்ரைஸ் ரிவீல் ஆகும், ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன் தான் காட்டுறாங்க. இப்போ ஒரு டிவியில் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கேட்டுக்கிட்டே யாரோ ஒருத்தவங்க வேக வேகமாக ஃபாஸ்ட்டாக வாட்ச் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கீழேருந்து ஒரு சத்தம், ஏய் ரெடி ஆயிட்டியாடா அப்படின்னு. ரெடி ஆகிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. டிவியில் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன ஓடுதுன்னா, இன்னைக்கு ஒரு அழகான ஈவெண்ட் நடக்க போகுது. ரொம்ப வருஷம் கழித்து இப்போ ஒரு சூரிய கிரகணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நியூஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு காலையில் 10 மணி அளவில் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் பேசுகிறாங்க. ஜங்குக் சூரிய கிரகணமா அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வராது இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் கீழே வந்து, என்னம்மா சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆமாண்டா, அதில் ஒரு வாரமாகவே அந்த நியூஸ் போயிட்டுருக்கு, இன்னைக்கு தான் வருதான், பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக் அம்மா சொல்லவும், சரி சரி உனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சுல, இந்தா சாப்பாடு, கிளம்பு. மா காலைல சோறு, நீ செய்கிற வேலைக்கு உனக்கு காலைல சோறு தான் கேடு. டைம் பார்த்தியா, எவ்வளோ டைம் ஆச்சு, ஆஃபீஸ்க்கு ஆல்ரெடி லேட் ஆகிடும், கிளம்பு ஓடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மா துரத்தி விடுறாங்க. ஜங்குக்கும், ஐயோ கடவுளே, தெரியாமல் இங்கே வந்து சிக்கிட்டேனோ அப்படின்னு சொல்லி ஜங்குக் நினச்சிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அவரும் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு. அவர் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு நிற்கிறாரு. நின்றுக்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு கிராஸ் ஆக ட்ரை பண்ணுறா. இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது. அவள் கவனிக்கவே இல்லாத. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு டக்குன்னு போயிட்டு ஓடி போயிட்டுருப்பாரு. இப்போ அப்படியே பேக்ரவுண்டில் காட்டினா அந்த சூரிய கிரகணம் நடக்க ஆரம்பிக்குது. இவர் அவளை காப்பாற்றுறதுக்கு ஓடுவார். கரெக்டாக 2 பேரையும் அந்த கார் மோதிடும். 2 பேரும் ஆன் த ஸ்பாட் மயங்கிடுவாங்க. இப்படியே ஒரு 1 hour கழிச்சு ஹாஸ்பிட்டலில் காட்டினாதான் ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு கண்ணை முழிக்கிறாரு. ஏஞ்சி, ஐயோ எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு பார்க்குறாரு. அப்போ வந்து டக்குன்னு அவருக்கு என்னென்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னமோ புதுசாக ஃபீல் ஆகவும் ஒரு கீழே குனிஞ்சு பார்த்தா அவர் ஒரு ஃப்ராக் போட்டிருக்காரு. என்னடா இது மேக்ஸி ட்ரெஸ்ஸாக இருக்குது, நம்ம என்னைக்கு இது வந்து மேக்ஸி ட்ரெஸ்லாம் போட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் கை கால்லாம் பார்க்குறாரு. பார்த்தா கையில் ப்ரேஸ்லெட்டு, வாட்ச்சு, ஒரு நெயில் பாலிஷு, பொண்ணுக்கு இருக்கிற அத்தனையும் இவருக்கு இருக்குது. இவருக்கு கன்ஃபியூஷனாக என்ன நடக்குது அப்படின்றது அவருக்கு புரியல. அதுக்கப்புறமா ஏஞ்சி போயிட்டு கண்ணாடி தேடுறாரு. கண்ணாடி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் பிளேட் வச்சுருப்பாங்கல்ல இந்த கட்டு போடுற இடத்துலலாம், அந்த ஸ்டீல் பிளேட்டு லைட்டாக மிரர் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஷாக்கு, அவர் ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்காரு. இது அவரே எதிர்பார்க்கல. ஐயையோ, நான் ஏதோ ஒரு பொண்ணு உடம்புக்குள்ளே வந்துட்டேனே, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் துள்ளி குதிக்கவும் ஒரு பொண்ணு வந்து, மேடம் 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 அப்படின்றா. இது இது எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லி ஜங்குக் பயந்துட்டே கேட்க, மேடம் என்ன மேடம், நீங்கள் எதுக்கு மேடம் காரை விட்டு இறங்கி ஓடுனீங்க அப்படின்னு சொல்லி. அவள் ஆக்சுவலி உங்கள் பிஏ, அவள் பேர் வந்து நம்ம சாரா நினச்சிக்கலாம், ஓகேவா? என்ன மேடம் நீங்கள் ஏன் மேடம் இறங்கி ஓடினீங்க, அந்த நாய்க்குட்டி ஓடிடுச்சு, கட்சியில் நீங்கள் தான் மாட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் பிஏ சொல்கிறா. இப்போ ஜங்குக்கும், நான் ஒரு பொண்ணை காப்பாற்றினேன், அந்த பொண்ணு நாயை தப்பிட்டு வரலையே, ரோட் கிராஸ் பண்ண தானே ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி ஜங்குக் யோசிக்கிறாரு. சரி, அப்படியே நம்ம இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஒயின் செட் பார்த்தாதான் அவளும் இப்போ தான் கண் முழிச்சிருப்பா. பக்கத்தில் ஜங்குக்கோட அம்மாவும், ஜங்குக் உனக்கு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கும். யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒயன் திமிரா கேட்குறா. அப்போ, ஏய் உனக்கு எப்போ அந்த திமிர்த்தனெல்லாம் வந்துச்சு, இப்போல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையான்னு மண்டையிலே கொட்டுறாங்க. அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒயன் கத்துறா. அப்போ அவங்களும், என்ன வலிக்குது,
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ நான் இப்படி தானே கொட்டுவேன், வலிக்குதுலாம் சொல்ல மாட்டேன், சிரிப்பேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மா கேட்கும். உனக்கு ஆக்சிடென்ட்னும் பயந்துட்டேன், ஏன்டா நீ போய் அந்த பொண்ணெல்லாம் காப்பாற்றுற, அவள் தப்பிச்சிட்டு நீ மாட்டிக்கிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லி ஜங்கு கிட்ட சொல்கிறது தான் நினச்சிட்டு ஒயன்ட்டு சொல்கிறாங்க. பட் ஒயனுக்கு தெரியும் இல்லையா, ஒயனும் என்னது நம்மளை காப்பாற்றினானா, ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒயன் மண்டே சரிடா. இப்போ இந்த இடம் உங்களுக்கு ட்விஸ்டட் டேர்ட்ஸாக இருக்கா, உங்களுக்கு எதுவும் புரியலல்ல. ஆக்சுவலி இவங்க பாடி ஸ்வாப் ஆயிடுச்சு. ஒயனோட உடம்புல ஜங்குக்கோட உடம்புல ஒயனும் இருக்காங்க. இப்போ இங்கே அதுதான் நடந்திருக்கு. எதுவுமே உங்களுக்கு புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி திருன்னு முடிக்கிறீங்க. இப்போ நம்ம ஜங்குக் சைட் கேட்டால், நீ எதுக்கு இந்த மேடம் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்க, மேடம் நீங்கள் ஒரு சிஇஓ, நான் ஒரு பிஏ, உங்களை நான் மேடம் தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, சிஇஓவா அப்படின்னு சொல்லி ஜங்குக் திருன்னு முழிக்கிறாரு. அப்போ சரி மேடம், ஓகே உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, சரி வாங்க இப்போ நம்ம இதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஐயோ நான் இங்கேருந்து போய் அந்த கிளைண்ட் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறது, இப்போ நான் போய் என் பாடியை தேடி ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஜங்குக் முழிச்சுக்கிட்டே, சரி என்னை காப்பாற்றினாங்களா யாராவது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆமாம் மேடம், உங்களை ஒருத்தர் காப்பாற்ற ட்ரை பண்ணார், பட் அவருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. என் பாடிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு ஜங்குக் திருன்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறமும் அவங்களும் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காங்க. அப்பா இந்த ஹாஸ்பிட்டல் தானா அப்படின்னு சொல்லி ஜங்குக்ஸு பெருமூச்சு வாங்குறாரு. என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லி பிஏ கேட்கவும், ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு அவங்கள நான் மீட் பண்ணும், என் அவசரம் உங்களுக்கு வேறு புரியாது இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, ஓகே நான் அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். மேடம் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பிஏ கேட்குறா. என்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்க, நீங்கள் இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணாலுமே கூட தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. உயிரை காப்பாற்றிருக்கவங்கள தேங்க்ஸ் சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஆட்டிடியூடான பொண்ணு, பட் ஜங்குக் அப்படி கிடையாது. தேங்க்ஸ் சொல்கிறது, இந்த சாரி சொல்கிறது, இதெல்லாம் ஆட்டிடியூட் பார்க்க மாட்டார், அதனால தான் இந்த கேரக்டர், ஓகேவா. அப்போ அவளும் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. இப்போ ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஒயன் திரும்பி யாரு அப்படின்னு சொல்லி கத்துறா. ஜங்குக்கோட அம்மாவுக்கு இது புதுசாக இருக்குது, ஏன்னா ஜங்குக் என்றைக்குமே நிதானமாக தான் பேசுவான் யார்கிட்டயா இருந்தாலுமே. அவங்க ஏதாவது தப்பாக பேசினா மட்டும்தான் குரலை வசுத்துவானே தவிர்த்து அவன் நிதானமாக பேசுகிற ஆள் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமும் மேம் அப்படின்னு சொல்லி பிஏ உள்ள எங்கள் மேடம் உங்கள் சாருக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பவ் பண்ணுறா. அவங்களும் சரி கூப்பிடுமா அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜங்குக்குள்ளே அம்மா அப்படின்றா. இவங்க எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. இப்போ அவளும் அது என்னோட உடம்பு அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. அப்படின்னு என் பாடி அப்படின்னு சொல்லி ஜேக்கவும் சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு காமெடி நடக்குது. என்னென்னா ஜேகே அது ஏன் உடம்புன்றாரு, ஒயனும் அது ஏன் உடம்புன்றா. இந்த இடத்துல டக்குன்னு ஒரு ஃப்ரீசிங் நடக்குது. இந்த இடத்துல அவங்க பேசுறது யாருக்கும் கேட்கல. அதுக்கப்புறம் அவங்க பேசி முடித்த பிறகு, ஆமாம் என்ன வந்ததுலேருந்து வாயை திறக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஆக்சுவலி நீங்கள் இந்த உண்மையை யார்கிட்டயாவது சொல்ல ட்ரை பண்ணால் அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீஸ் ஆகிடும், ஓகேவா. இதுதான் அதோட கான்செப்ட், ஓகே. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் குழப்பமா இருக்குது. ஏன்னா இவங்க பேசுறது இவங்க ரெண்டு பேத்துக்குமே கேட்குது. இந்த விஷயமா பேசுறது இவங்களுக்கு மட்டும் தான் கேட்குது, மற்றவங்களுக்கு கேட்கலன்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒயன் அது ஏன் உடம்பு அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லியிருப்பா. டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிட்டு திருப்பி நார்மல் ஆகுது. இப்போ ஜேகேவும் அதேமாரி ஏன் உடம்பு அப்படின்னுவாரு, அதேமாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு டக்குன்னு நார்மல் ஆகுது. இந்த மாதிரி நடக்கவும் ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குதுங்க, எனக்காக எவ்வளோதான் நானும் செய்வேன், என்னை ஏன்டா இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒயன் தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போ ஜேகே ஐயோ என்னால் முடியல,
இப்போ நான் இதை யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது அப்படின்னு சொல்லி ஒயன் உடம்புல இருக்க ஜேகே யோசிக்கிறாரு. ஐயோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்கள் கேரக்டரை குழப்பாதீங்க ஓகேவா? நான் ஜேகேன்னு சொன்னால் ஒயன் உடம்புல இருக்கிற ஜேகேவை சொல்கிறேன். நான் ஒயன்னு சொன்னால் ஜேகே உடம்புல இருக்க ஒயனை சொல்கிறேன். எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது லைட்டாக. ஓகேவா? நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 2 பேருமே நாங்கள் 2 பேரும் தனியாக பேசிக்கணும், நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவோம். டேய் லவ் யூ பண்ணுறியா மகனே அப்படின்ற மாதிரி ஜேகேயோட அம்மா கேட்க, வச்சி போமா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புளெலாம் சுத்தமாக பிடிக்காது. அவங்க கிட்ட வந்து கேட்டதும் அவளுக்கு பிடிக்கல. வச்சு எட்ட போ அப்படின்ற மாதிரி பேசிடும். இங்கே ஜேகேக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தைரியம் தான் உங்களை பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. இங்கே பிஏக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒயன் மேடம் தான் இப்படி பேசுவாங்க, ஜேகே சார் தான் இப்படி பேசுவாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பிஏ தலையே சொல்லி நிற்கிறான். அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க புரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. அப்போ ஒயன், நீ எப்படி என் பாடிக்குள்ளே வந்த? அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன், நீ எப்படி என் பாடிக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. இது என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜேகே நிதானத்துக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பாடி ஸ்வெப் ஆயிடுச்சு, அதை நம்ம எப்படி பழையபடி கொண்டு வர்றதுன்னு நம்ம யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. ஏன்னா நம்ம யார்கிட்டையாவது இதை பற்றி பேசினா இந்த வேர்ல்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ப்ளே ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கான வழியை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாகணும். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்புறம் உன் வேலைக்கும் தடங்களாயிடும், என் வேலைக்கும் தடங்களாயிடும். நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் எனக்கு நாளைக்கு என் வீட்டில் சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. உன்ன மாதிரி ஒரு சீப்பான வேலைக்கெலாம் நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. சீப்புன்னு பல்ல உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஜேகேக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு சீப்பாக மட்டமட்டி பேசினதும் அவளுக்கு கோவம் வந்ததுனால அப்படி சொல்கிறாரு. அப்போ ஒயனும் ஓகே நம்ம இந்த பண்ணலாம், பட் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீன்னா நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு நான் பணம் கொடுக்குறேன் ஓகேவா? பட் இந்த பாடி திருப்பி ஸ்வெப் ஆன பிறகு நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ஓகேனா தான் நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒயன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவா. ஜேகேவும் இதுக்கு ஒத்துக்கிட்டு 2 பேருமே ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒயன் வந்து என் ஃபோன் எடு அப்படின்னு சொல்லுவா. உன் ஃபோன் எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், என் பிஏவை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாளா. ஏய் அவள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி ஒயனை பற்றி கேட்க, சாரா. ஏய் சாரா அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிடவும் டக்கு டக்குன்னு உள்ள ஓடியாரா. ஏன்னா வந்து ஒயன் வந்து மிரட்டி வச்சுருப்பா. அவளுக்கு ஒயனை பார்த்தா லைட்டாக பயம். அதனால் சொல்லுங்க மேடம் ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லுவோம். இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். வெளில போ அப்படின்னு சொல்லுவாரா. அவளும் வெளில போயிடுவா. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒயன் பார்த்து கேட்க, நீ என் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி பாஸ்வேர்ட் போடுறா. பாஸ்வேர்டு ஓப்பன் ஆக முடியுது. அவள் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வச்சுருப்பா ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வை அப்படின்னு சொல்லுவாளா. இவரும் வைப்பாரா. டக்குன்னு லாயர் நம்பர் தேடி இப்போ நான் சொல்கிற மாதிரி அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறா. அவரும் வந்துட்டு ஃபோன் பண்ணி, ஹலோ லாயர், இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தரீங்களா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கும். ஓகே சார், கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி போட்டு, ஆனால் அந்த சோல் எக்ஸ்சேஞ்சை மென்ஷன் பண்ணல. ஏன்னா அந்த சோல் எக்ஸ்சேஞ்சை மென்ஷன் பண்ணாதான் அந்த வேர்ல்டு ஸ்டாப் ஆகுது இல்லையா, அதனால் அதை மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக எங்கள் வேலை முடிஞ்ச பிறகு டிவோர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடறாரு. ஒயனும் ஜேகேவும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க அம்மா வந்து ஜேகேன்னு கதவை தட்டுறாங்க. தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒயன் சினுங்கிறா. அப்போ ஜேகே, நீ சொல்கிறத நான் செய்கிறேன்ல, நான் சொல்கிறத நீ செய். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லுவார். அப்போ நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு, ஐயோ சாரி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மழை பெய்யுது, இங்கே மழை சத்தம் வேறு காதை கிழிக்குது ஓகேவா. சரி ஓகே, ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ டக்குன்னு வந்து உள்ளே வராங்க. வந்தோடனே குடுன்னு உள்ளே ஓடியாந்து
ஜேகே யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ லைட்டாக பயந்துட்டாங்க. ஏன்னா ஜேகே இந்த மாதிரி மிரட்டிலாம் பேச மாட்டார். இவன் ஏதோ மூட் அப்செட்டில் இருக்கான் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு அப்படி குரலை இது பண்ணி கேட்கவும் எனக்கே லைட்டாக கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா தன் பிள்ளைகிட்ட உரிமையாக அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லைம்மா, இதில் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒயன் வந்து ஜேகேயோட அம்மாட்ட சொல்கிறா. அப்போ ஜேகேயோட அம்மா ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. ஆக்சுவலி ஜேகே வந்து ஒர்க் தான் முக்கியம், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதை தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்பா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் 2 பேரும் 1 வீக்கில் கல்யாணம் பண்ணிக்கோங்க. 1 வீக்கில் ஒரு நல்ல நாள் வருது, கோயிலே வச்சு இன்னைக்கு கூட நல்ல நாள் தான், 1 வீக்கில் பண்ணலாமா இன்னைக்கு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க ஜேகேயோட அம்மா. அப்போ ஒயனுக்கு என்னன்னா டக்குன்னு இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணியிருக்கோம். அவள் வந்து ஜேகேவை கூப்பிட்டு பண்ணிடலாம் அப்படின்றப்பா அவரும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா இன்றைக்கி நல்ல நாள்லாம் நாங்கள் கோயிலே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லுவோம். ஓகே ஆண்டி அப்படின்ற மாதிரி. ஜேகேவுக்கு அவங்க அம்மா ஆன்ட்டின்னு கூப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லவும் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்ம அம்மாவே ஆன்ட்டி கூப்பிட வச்சிருச்சே கலிகாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ எப்பயே அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்லவும் ஜேகேவும் சாரா அப்படின்னு சொல்லி கத்தவும் டக்குன்னு அவள் ஒரு வார்த்தை கூப்பிட்டாலே சாரா டக்குன்னு வந்து முன்னாடி நிற்கிறா. அப்போ அவரும் இன்னைக்கு எனக்கும் ஜேகேக்கும் மேரேஜ், எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது தெரிய வேணாம், இப்போவே கோயிலில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து சாராட்ட சொல்கிறாரு. அப்போ வந்து சாரா வந்து ஓகே ஆனால் மேம்கிட்ட சொல்லாமல் அப்படின்ற மாதிரி தயங்குறா சாரா. எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போ இன்னும். சாரா கன்ஃபியூஷனாக பார்க்குறான். ஏன்னா ஜேகே வந்து அப்பா அம்மான்னு சொல்லியிருப்பாள்ல, அதனால அவள் கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு மேம் உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சாரா கேட்குறா. ஆக்சுவலி எனக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது, அதனால தான் அவள் அப்படி கேட்குறா. அப்போ வந்து ஒயன் வந்து கண்ணை காட்டுறா, காதுகிட்ட வா அப்படின்ட்டு. அவரும் எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ அப்படின்ட்டு ஜேகே வந்து இப்போ லைட்டாக தடுமாறுறாரு. அப்போ வந்து ஓகே பதட்டத்தை சொல்லிட்டேன், ஒன்றும் இல்லை நான் பேசிக்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட, நீ போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவளும் என்னாச்சு மேடம்க்கு, என்னாச்சு இவங்க கல்யாணம் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போகிறா. அவளுக்கு ஒயன் மேலே நிறைய காண்டு இருக்குது, அந்த காண்டை எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு போயிட்டுருக்கா. இந்த பக்கம் ஜேகேயோட அம்மாவும் சரி இந்த நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க, உங்களோட டிஸ்சார்ஜுக்கு போயிட்டு நான் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மான்னு ஜேகேயோட அம்மா போயிடுறாங்க. ஓ கடவுளே என்னால் முடியல, ஏன்னா இந்த சோல் ஸ்டேஜில் இந்த டக்குன்னு இந்த கேரக்டர்ஸ் நேம்லாம் வர மாட்டேங்குது, அது குழப்புது. ஓகேவா, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நடுவில் பேசிகிட்டே இருக்கேன். அப்போ வந்து ஒயன் வந்து ஓகே இதுதான் நம்ம டீல், என்றைக்கும் உன் லிமிட்டை விட்டு நீ தாண்டி வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா ஸ்ட்ரிக்ட் இல்லை, இது அப்பாவோட பிஸ்னஸ் தான். நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது அப்பா தவறின பிறகு அம்மா எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ என்கிட்ட கொடுத்தாங்க, இப்போ நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, இதுதான் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒயன் அவளை பற்றிலாம் சொல்லிடுறா. இப்போ வந்து ஜேகேவும் அவனை பற்றியும் சொல்லிடுறாங்க. 2 பேரும் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க டிஸ்சார்ஜை பற்றி பேசிட்டு வரதுக்குள்ளே இவங்க 2 பேரும் டீட்டெயில்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ எல்லாரை பற்றியுமே இவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஓகே, இப்போ வந்து அவங்க எல்லாம் சொன்னதும் டிஸ்சார்ஜும் கொடுத்துட்டாங்க. 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோயிலுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு சொன்ன மாதிரி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒயன் வந்து ஒரு ரெட் கலர் சாரியில் அழகாக நிற்கிறா. ரொம்ப சிம்பிளான சாரீ தான். அந்த டைமில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரெட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ரெட் ரொம்ப பிடிக்குமா. ஒயனுக்கு ரெட்னா பிடிக்காது. சாரா திருன்னு பார்க்குறா, என்ன ஒரு ரெட் சாரி கேட்குறா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவளுக்கு ரெட்டு பெருசாக பிடிக்காது, ரெட்டை பார்த்தாலே எரிஞ்சதே விடுவா. பட்
என்ன இவங்க ரெட் சாரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா யோசித்து தான் வாங்கி கொடுத்துருப்பா. அதே மாதிரி ஜேகேக்கு வந்து ப்ளூ கலர்னால் சுத்தமாக பிடிக்காது. பட் வந்து ஒயனுக்கு வந்து ப்ளூ பிடிக்குமா, அவள் எனக்கு ப்ளூ கலர்லாம் ஷர்ட் வேணும் அப்படின்றப்பா. ஐயோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்துருப்பாரு. அவங்க அம்மாவும் என்ன அவன் ப்ளூ கேட்குறான், ப்ளூ ஜேகேக்கு பிடிக்காதே அப்படின்ற மாதிரி அவங்க திருன்னு பார்க்குறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னே யாருக்குமே புரியல. ஐயோ இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் மண்டையை சொரிஞ்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ இது மாதிரி தான் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அலப்பறை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் கோயிலில் வச்சு தாலி கட்டி கல்யாணமும் முடியுது. அப்போ வந்து ஒயனை ஜேகேவோட அம்மா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஜேகே ஐயோ ஜேகே உடம்புல இருக்க ஒயன் வந்து இல்லைம்மா நான் அவள் வீட்டுக்கு போகிறேன், ஒரு 1 வீக் அப்புறமா நான் நம்ம வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்துட்டு, அதாவது ஜேகே உடம்புல இருக்க ஒயன் வந்து ஜேகேவோட அம்மாட்ட சொல்கிறா. ஓகேவா? அப்போ ஜேகேயோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை விட்டு என்னைக்கடா இருந்திருக்கேன் மகனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஒயனோட காதில் போயிட்டு, எங்கள் அம்மாவையும் கூப்பிடு, அவங்க என்னை விட்டு இருக்க மாட்டாங்க, எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்தாலே காண்டாவும், அந்த மனுஷன் எப்போ பிடிச்சிட்டு வந்து நைட்டில் அலப்பறை பண்ணுவார், அவர்கிட்டலாம் எங்கள் அம்மாவை தனியாக விட முடியாது, எங்கள் அம்மாவையும் சேர்த்து கூப்பிட்டு வரதா இருந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிடுவார். அப்போ ஜேகே உடம்புல இருக்க ஒயனு ஐயோ தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மா உன்னை பற்றி நான் மறந்தே போயிட்டேன், என் அப்பா கிட்டலாம் ஒன்றுனா சும்மா தனியாக விட முடியாது, வா நீயும் வாமா அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிட்ற ஒயன் ஐயோ இவ்வளோ வேறு கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு காரில் ஏறி கிளம்பிட்டாங்க. இப்போ நேராக ஒயனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க எல்லாருமே. அப்போ ஒயனோட அம்மா வாசலே நிற்கிறாங்க ஆர்த்தி தட்டோட. ஒயனுக்கு ஷாக்காக இருக்குது, என்னாச்சு என் தாய் குலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹாய் அப்படின்னு சொல்லி பின்னாடியிலேருந்து ஒரு சத்தம். என்னன்னா ஜேகேயோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவளும் ஹாய் மச்சி அப்படின்றாங்க ஒயனோட அம்மா. ஓகேவா? ஹாய் மச்சி அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ஷாக்காக திருன்னு முழிக்கிறீங்க. அப்போ வந்து மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மாவும் வந்து ஒயனோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு நம்ம நினச்சது நடந்துருச்சுல அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பார்த்துட்டே 2 பேரும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இது உங்கள் 2 பேருக்கும் தெரியாது. அவங்க 2 பேரும் பேசி வச்சுருப்பாங்க, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனால் ஜேகேயோட அம்மா பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாங்க இது நம்ம ஒயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணுறது அப்போ கல்யாணம் நடந்தப்ப உண்மையை சொன்னால் ஒயனோட அம்மாவும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. பட் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க நின்று யார் வீட்டுக்கு போகிறதுன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே இவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்து ஆர்த்தி தட்டோட நிற்கிறாங்க. இதெல்லாம் நடந்துருக்கும். இப்போ வந்து மச்சி நம்ம நினச்சது நடந்துருச்சுல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் ஐயோ கடவுளே அப்படின்னு இருக்கு. இந்த 2 பேரும் இப்பவே கண்ணை கட்டுதே, இப்படி இவன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கோபமாக வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இவங்க 2 பேரும் பார்த்தாலே மோதிக்குது. இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. அதாவது ஒயன் உடம்புல இருக்கிற ஜேகே தரையிலையும் ஜேகே உடம்புல இருக்கிற ஒயன் பெட்லேயும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு வந்து தரையில் படுத்து பழக்கம் இருக்கிறதுனால அவர் படுத்துக்கிறாரு, பிரச்சனை இல்லை. இவங்க எப்போ பாரு முட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை இவங்க 2 பேரும் நோட் பண்ணிட்டாங்க. ஐயோ இவங்க 2 பற்றி நம்ம சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்னன்னா ஓகே நம்ம ஜேகேக்கு சாப்பாட்டில் கலந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா சொல்ல, என் பொருளை பாவம் அப்படின்னு சொல்லி ஜேகே அம்மா சொல்லுவோம், என் பொண்ணுக்கு சேர்த்து கலங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதை கலக்கிறதுன்னு பேசுகிறாங்கன்னு நேரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நைட் சாப்பாட்டில் 2 பேர்லையும் கலந்துட்டேன். இவங்க 2 பேரும் அது தெரியாமல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி 2 ரவுண்டாக வாங்கி சாப்பிட்டு, பாவம் பசங்களுக்கு தெரியல அதில் எவ்வளோ பெரிய வில்லமை இருக்குன்னு, சாப்பிட்டுட்டு ஐயோ தூக்கம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி 2 பேரும்
அப்படின்ட்டு 2 பேரும் மூச்சு விட்டுட்டே 2 பேரும் ரூமுக்கு போகிறாங்க. அப்புறம் என்ன நடக்கும், கால் தடுக்கி விட்டு ஒயன் பெட்டில் விழுந்துருவா. அப்போ வந்து என்ன பண்ணிடுவான்னா, அதாவது ஒயனோட உடம்புல வந்து அவள் என்ன ட்ரெஸ் பண்ணியிருப்பான்னா நைட் வேர் தான், அந்த நைட் வேர் தான் போட்டுப்பா, பைஜாமா தான். அவள் என்ன பண்ணிடுறான்னா அவளோட டிஷர்ட்டை அவளே பிடிச்சி இழுத்துக்கிறா. அது வேற மாதிரி முடிச்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு வேற மாரி நடந்துச்சு. இவங்க 2 பேரும் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஜேகேக்கு செம்மையா வயிறு வலி. அவர் அம்மா அம்மான்னு கத்துறாரு. இப்போ இவர் ஜேகே அவரோட அம்மாவுக்கு தான் விட்டுருப்பாரு. பட் ஒயன் சத்தம் தானே கேட்கும். அப்போ அவங்க அம்மா தானே வருவாங்க. வந்து என்னாச்சு அப்படின்னாங்க. எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த பீரியட்ஸ் பற்றிலாம் தெரியும். அவங்க அம்மா வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. ஜேகே ரொம்ப நல்ல பையன், பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ண பீரியட்ஸ் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ட்ரெஸ்ஸில் பட்டிருக்கோம். ஜேகேவும் எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ என்னோட அம்மாவும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ஹாட் வாட்டர்லாம் வச்சு கொடுத்து அது ஒரு 5 days அப்படியே கிராஸ் ஆகுது. இது என்னன்னா, இந்த நைட்டு முடிஞ்ச பிறகு ஜேகேக்கு வயிறு வலி இருந்துகிட்டே இருந்திருக்கும். அவருக்கு பீரியட்ஸ் ஆனதுனால தான் வயிறு வலிக்குதுன்னு நினச்சிட்டே இருந்திருப்பாரு. அப்படியே ஒரு 1.5 months தினமும் வயிறு வலிக்குதுன்னு தான் எழுதியிருப்பாரு. இப்போ இந்த இடத்துல ஒயனோட அம்மாவுக்கு டவுட் வந்துடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ப்ரெக்னென்ட் இது முடிஞ்ச பிறகு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வந்திருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டொமக் பெயின் இருந்து அவங்க என்னாச்சு டாக்டர்கிட்ட கேட்க போய் அவங்க ப்ரெக்னென்ட்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒயனோட அம்மாவுக்கு அந்த டவுட் வருது. ஏன்னா அவங்களுக்கு அது நடந்திருக்கு இல்லையா. இது பெருசாக அவ்வளோ பேருக்கு ரியாக்ட் ஆகாது. பட் இவங்களுக்கு ரியாக்ட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் எஸ் ஒயன் இஸ் ப்ரெக்னென்ட். இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆத்தாடி நம்ம பையன் என்ன இவ்வளோ ஸ்பீடாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜேகே அம்மா யோசிச்சுட்டு பரவாயில்ல நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ ஜேகேக்கும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ நம்ம கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கிறாங்க. திருன்னு முழிக்கிறாங்க. 2 பேரும் ஃபேஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. இப்படியே வந்து ஒரு 7 months கிராஸ் ஆகுது. இப்போ ஒயனோட டம்மி நல்லா தெரியுது. பட் ஜேகே தானே ஃபீல் பண்ணுறாரு. குழந்தை எட்டி உதைக்குது. நைட்லலாம் ஜேகே தூக்கமே வர மாட்டேங்குது. அப்போ வந்து அப்பப்போ ஒயன் வந்துட்டு ஜேகேக்கு தெரியாமல் வயிற்றுல கை வச்சுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. இது ஜேகேக்கு தெரியாது. ஏன்னா அவர் தூங்கிட்டு இருக்கும்போது தான் இதெல்லாம் செய்வா. அவருக்கே தெரியாமல் ஜேகேவை கேர் பண்ணுறாளாமா. அதாவது அவள் உடம்ப அவளே கேர் பண்ணிக்கிறா. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஒரு 7 months என்ன ஆயிருக்கும்னா ஜேகேக்கு திடீர்னு வயிறு வலி வந்திருக்கும். டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போனால் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு ஏர்லி டெலிவரின்ட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இது ஸ்டாமினா இல்லை அதனால் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரீசன்ஸ்லாம் சொல்லிவிட்டு இவங்களுக்கு இப்போ டெலிவரி பண்ணலன்னா இவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும், சிசரின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சைன்லாம் வாங்கி சிசரினும் நடந்து ஒரு அழகான பையன் பிறக்கிறான். இப்படி இதில் வந்து ஜேகேவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அவர் காப்பாற்றுறதே கஷ்டம்னு இருப்பாங்க. பட் எப்படியோ ஒரு வழியாக அது முடிஞ்சு குழந்தையும் பிறந்துருச்சு. எப்படியோ ஒரு 6 months ஆகுது. மந்த்ஸு டேஸ் போயிட்டே தான் இருக்குது. அப்படியே ஒரு 6 months ஆகவும் இப்போ வந்து குழந்தைக்கு ஜேகே தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அவருக்கு அது புது ஃபீலிங்காக இருக்குது. என்னடா அது அப்படின்ற மாதிரி இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு டிவி நியூஸு ஃபுல்லாக பரபரப்பாக ஆரம்பிக்குது. என்னென்னா இன்றைக்கி கிரகணம் அப்படின்னு. இந்த கிரகணத்தை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது 12 yearsக்கு ஒன்ஸ் வர ஒரு கிரகணங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ கொஞ்சம் ஒரு இவங்க சோல் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும்ல, அந்த கிரகணம் கூட 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு தடவை தான் வரும். பட் இது 12 yearsக்கு ஒன்ஸ் வர கிரகணம். இந்த கிரகணம் இது இப்போ தான் கணிக்கப்படுது. பட் இந்த கிரகணம் வருன்றது யாருமே எதிர்பார்க்கல. இது எப்படி திடீர்னு வந்ததுன்றது யாருக்குமே புரியல. இது மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை ஜேகே கேட்டுட்டு தான் இருக்காரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு. இப்போ வந்து ஒயன் வந்துட்டு வெளியேருந்து உள்ளே வரா. அப்போ ஜேகே நியூஸ் பாரு அப்படின்னு வரா. இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த நியூஸை. அப்போ வந்து டக்குன்னு வந்து அந்த ரூம் டக்குன்னு டார்க் ஆகிடும். இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம்
இவங்க என்னென்னா யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் 2 பேரும் கால் தடுக்கி பெட்டு மேலேயே 2 பேரும் விழுந்துருவாங்க. குழந்த ஒரு ஓரமாக விழுந்திருப்பா. அவளுக்கு இன்னும் அடிப்படல, பெட்லேயே தான் விழுந்திருப்பா. பையன் சாரி ஓகேவா, பொன் குழந்தை இல்லை பையன் ஓகே. அவன் விழுந்திருப்பான். இவங்க 2 பேரும் அப்படியே மேலே மேலே விழுந்திருப்பாங்க. இப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு ஒயனோட அம்மா தான் தட்டி தட்டி எழுக்கிறாங்க. ஒயன் ஒயன் ஜேகே தம்பி தம்பின்னு 2 பேரையும் தட்டுறாங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லி 2 பேரும் எழுந்துச்சி உட்காடுறாங்க. பட் அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த நோட் பண்ணல. அவங்க 2 பேர் பாடியுமே அவங்கவுங்க உடம்புக்கே வந்துருச்சு. இப்போ 2 பேருமே டக்குன்னு பார்த்துக்கும் போது ஐயோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் கத்திடுறாங்க. எப்படின்னா எனக்கு தொண்டை வரல ஆன்னு கத்திடுறாங்க 2 பேரும். ஐயோ காது வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா காது முடிக்கிட்டு என்ன உங்களுக்கு 2 பேத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. 2 பேரும் அம்மா உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒயன் வெளில அனுப்பிச்சி விட்டு ஜேகே அப்படின்றா. ஒயன் அப்படின்ட்டு 2 பேரும் அப் பண்ணிட்டு அப்பா ஏதோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்போ வந்து ஜேகே வந்து நம்ம கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு வரா. இல்லை நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா என் வாழ்க்கையில் கிடச்ச பொக்கிஷம் நீ. நான் இதுக்கப்புறம் உன்னை விடுறதா இல்லை. இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு துணை, நான் தான் உனக்கு துணை. இதை மாற்றணும்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி ஒயன் வந்து ஜேகேவை கிஸ் பண்ணுறாரு. இதோட இதை ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். இதில் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னு வைங்க, நான் ஒன்றுமே எழுதலை. நான் பாட்டுக்கும் போகிற போக்கில் அப்படியே போட்டு தள்ளிட்டு இருக்கேன். சரி அக்கா இதில் வால்யூம் நான் குறைக்கல, நீங்கள் சொன்னதுனால குறைக்கல ஓகேவா சாண்டி அக்கா அண்ட் கனி அக்கா. இது உங்களோட பர்த்டேயோட 2வது கிஃப்ட் ஓகே. இது ரெக்கார்ட் பண்ணி முடிக்கும் போது டைம் வந்து 11:15 ஓகே. நான் அதை உங்களுக்கு சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் ஓகே. சரிக்கா எப்படி இருக்குது ஸ்டோரி கேட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னொன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. சரி டாட்டா.